ஓம் சாந்தி. 28/6/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தினந்தோறும் தூங்குவதற்கு முன்பு தனது கணக்கு வழக்குகளை பாருங்கள். நாம் முழு நாளில் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லைதானே என சோதியுங்கள். கேள்வி: மகான் சௌபாக்கியசாலி குழந்தைகளுக்குள் என்ன தைரியம் இருக்கும்? பதில்: மகான் சௌபாக்கியசாலியாக இருப்பவர்கள் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் சகோதர மனப்பான்மையில் இருப்பார்கள். ஆண் பெண் என்ற உணர்வு இருக்காத உறுதியான நிச்சய புத்தி இருக்கும். நான் மாணவன், இவரும் மாணவன், சகோதரன் சகோதரியாக ஆகிவிட்டோம் என்பதை மகான் சௌபாக்கியசாலி குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இந்த தைரியம் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இருக்கும். பாடல்: முகத்தை பார்த்து கொள் மனிதா, நான் எவ்வளவு பாவம் செய்துள்ளேன் மற்றும் எவ்வளவு புண்ணியம் செய்துள்ளேன் அப்படின்றது நம்மை நாமே கேட்க வேண்டும். ஓம் சாந்தி. தூங்குவதற்கு முன்பு யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லைதானே? எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்தேன் என தங்களது அன்றைய கணக்கு வழக்குகளை பார்த்து கொள்ளுங்கள் என தினந்தோறும் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இது முக்கியமான விஷயமாகும். பாட்டுல கூட நாம எவ்வளவு கீழான நிலையிலிருந்து எவ்வளவு உயர்வான நிலைக்கு மாறி இருக்கின்றோம் என உள்நோக்கு முகமாக இருந்து பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. முழு நாளில் எவ்வளவு நேரம் தங்களுடைய இனிமையான தந்தையை நினைவு செய்தேன், எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யவில்லைதானே? அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய தந்தையை நினையுங்கள் என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது திரும்பி போக வேண்டும். எங்கே போக வேண்டும்? அங்க யார் இருக்கிறாங்க? இப்போ ஒரு ஊருக்கு போறாங்க அப்படின்னா எங்கே போகணும், யாரை பார்க்க போகிறோம், அதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிக்கெட் புக் பண்ணுவாங்க, அப்புறம் பேக் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம வீட்டுக்கு போகணும். அங்கே யார் இருக்கிறாங்க? நம்மளுடைய தந்தை இருக்கிறாரு, தாயும் மாணவனாக இருக்கிறாரு. அங்கே போகணும்னா என்ன டிக்கெட் புக் பண்ணணும், என்னெல்லாம் பேக் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. அங்கே விகாரங்கள்லாம் நாட் அலௌடு, புண்ணிய கணக்கு மட்டும்தான் அலௌடு. பாவங்களை மைனஸ் பண்ணணும், புண்ணியங்களை பேக் பண்ணிக்கணும். டிக்கெட் புக்கிங் என்னது அப்படின்னா, ஆத்மா எந்த விதமான பாவக்கரை இல்லாத ஃப்ளாலெஸ் டைமண்டாக ஆனால் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்ட்ரைட்டாக எந்த கஷ்டம் நஷ்டம் இல்லாமல் நேராக போய் வீட்டுக்கு போய் சேரலாம். அந்த மாதிரி டிக்கெட்டு புக் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகணும். தர்மராஜ்புரிக்கெலாம் போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? பாவங்களை நீக்கணும். அப்புறம் பேக் பண்ண வேண்டியது புண்ணிய கணக்கை. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாம் பேக் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் புண்ணிய கணக்கு அலௌடு. இதெல்லாம் எப்போ செய்யணும்? இப்போ தானே செய்யணும். இப்போ நம்ம சாந்தி தாமத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த புண்ணிய கணக்கு அங்கே யூஸ் ஆகாது.
அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருப்போம். அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு கீழ இறங்குவோம் இல்லையா? அப்ப இந்த புண்ணிய கணக்கு வேலை செய்யும். புது உலகத்திற்கு வர வேண்டும். அது தொடர்ந்து பிறவி பிறவியா இந்த புண்ணிய கணக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். துவாபர யுகம், கலியுகம் வரைக்கும் கூட இப்ப நம்ம அந்த அளவுக்கு பண்ணிட்டோம்னா, நீண்ட காலம் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். கடைசி பிறவி வரைக்குமே கடவுள் நம்மள நல்லாவே வச்சுப்பாரு. அந்த அளவுக்கு இப்போ பேக் பண்ணணும் புண்ணிய கணக்கை. இது பழைய உலகம் அல்லவா? தந்தை வரும் பொழுதுதான் ஸ்வர்க்கத்தின் வாசல் திறக்கும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று அறிவீர்கள். சங்கம யுகத்தில் படகில் அமர்ந்த பிறகு ஒரு சிலர் இறங்கி விடுகின்றார்கள். ஏன்னா இந்த படகு ரொம்ப ஹைஃபையாவும் இல்லை, ஒரு ஷோவும் இல்லை, சிம்பிளா இருக்கு, ரொம்ப எளிமையா இருக்கு. சில சமயம் புயல் வரும்போது ஆடக்கூட செய்யுது. ஆனா இது மறந்து போயிடுறாங்க. நாம ஏறி இருக்கிறது சத்தியம் என்ற படகு. ஆடும் அசையும், ஆனால் முழுகாது அப்படிங்கிறத மறந்து விடுகின்றனர். இதுவும் அதிசயமாக இருக்கின்றது அல்லவா? இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் புருஷோத்தமர்களாக மாறுவதற்காக விஷக்கடலை கடந்து பார்க்கடலை நோக்கிய ஒரு பயணம் செய்வதற்காக சத்தியம் என்ற படகில் ஏறி அமர்ந்துள்ளீர்கள். பிறகு பழைய கலியுக உலகத்திலிருந்து மனதை விலக்கிவிட வேண்டும். ஒரு சகோதர ஆத்மா நைட்டோட நைட்டா ஒரு ஆறு, பெரிய ஆறு, அதை கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படகுல கடக்க போறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நைட்லாம் படகு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, துடுப்பு போட்டுக்கிட்டே இருக்காங்க. விடியல் வந்துருச்சு. பார்த்தா அவங்க எங்கேருந்து கிளம்புனாங்களோ அந்த ஊர்லயே இருக்கிறாங்க. அவங்க அந்த கரை போய் சேர்ந்துருக்கணும். ஆனா அவங்க போகவே இல்லை. நைட் ஃபுல்லா அப்போ அவங்க அந்த இது போட்டதான் செஞ்சாங்க. ஆனாலும் அவங்க போய் அக்கறை போய் சேரலை. அந்த அந்த படகுலே தான் இருக்கிறாங்க. துடுப்பு போடுவாங்கள்ல, நைட் ஃபுல்லாக போட்டாங்க. அவ்வளோ கை வலிக்க துடுப்பு போட்டு வேக வேகமாக கடைசியில் பார்த்தா அங்கேயே இருந்தாங்க. அது என்ன தவறு செஞ்சிட்டாங்கன்னா, அந்த படகை ஒரு நங்கூரம் போட்டு கட்டி வச்சிருப்பாங்கள்ல, அந்த நங்கூரத்தை எடுக்க மறந்துட்டாங்க. அதனால அந்த படகு அங்கேயே இருந்துருச்சு. அது மாதிரி நாமளும் யோகா பண்ணுறோம், அக்கறை போய் சேர்ந்துடணும், பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா ஆத்மான்னு புரிஞ்சு பாபா பாபான்னு நினைக்கிறோம். ஆனால் எங்கேருந்து கிளம்புனமோ வருஷங்கள் தான் ஆச்சு, அதே இடத்துல இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பழைய உலகத்தில் புத்தின்ற நங்கூரம் எடுக்கவே இல்லை. புத்தி ஃபுல்லாக பழைய உலகத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் நாம் படகு போடுறோம், அந்த துடுப்பு போடுறோம், ஆனால் படகு அங்கேயே தான் இருக்கு. அதனால துடுப்பு போடுறதுக்கு முன்னாடி படகை அந்த நங்கூரத்திலிருந்து விடுபட வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் துடுப்பு போடுங்க, அது படகு மூவ் ஆகும். இது மூவே ஆகலையே. அதனால தான் பாபா சொல்கிறாரு, இந்த கலியுக பழைய உலகத்திலிருந்து மனதையும் புத்தியையும் விலக்கிவிட வேண்டும். இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் நடிக்க வேண்டும். புத்தியிலிருந்து விடுபடணும். இந்த பழைய உலகத்திலிருந்து ஃபிசிக்கலாக விடுபட முடியாது. இங்கே தான் வாழ்ந்தாகணும். இந்த உலகம் ஒரு நாடக மேடை, ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டிருக்கோம் நடிக்கிறதுக்காக. ஆனால் அந்த துடுப்பு போடுறது முக்கியமான விஷயந்தான். இதன் மூலமாக தான் நாம் அக்கறை போய் சேர போகிறோம். எல்லாமே நல்ல விஷயந்தான். ஆனால் என்ன பண்ணணும், புத்தியினால் அந்த நங்கூரத்தை, புத்தின்ற நங்கூரத்தை எடுத்துடணும். பழைய உலகத்து மேலே ஒரு அட்ராக்ஷன், பழைய சுபாவங்கள் மற்றும் பழைய உலகம், பழைய உலகத்தில் இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, பொருட்கள் இருந்தாலும் சரி, இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அது மேலே அட்ராக்ஷன் இருக்கோ அது வரைக்கும் இவ்வளோதான். நம்ம படகு ஓட்டினாலும் எங்கேருந்து கிளம்புனமோ அங்கேயே இருப்போம். இப்பொழுது நாம் மிகவும்
மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு திரும்ப வேண்டும். 5000 வருடங்கள் கழித்து நம்ம தாய் வீட்டுக்கு போக போறோம். எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும். மனிதர்கள் முக்திக்காக எவ்வளவு தலையை உடைத்து கொள்கின்றார்கள். இதுவரைக்கும் யாருக்குமே கிடைக்கல. ஆனா முக்தி, ஜீவன் முக்தி என்பதன் பொருளை யாருமே புரிந்து கொள்ளவே இல்லை. சாஸ்திரங்களின் வார்த்தைகளை கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் அது என்ன? அந்த முக்தி, ஜீவன் முக்தி என்றால் என்ன? அதை யார் கொடுக்கின்றார்கள்? எப்பொழுது கொடுப்பார்கள் என்பது யாருக்குமே தெரியவில்லை. முக்தி, ஜீவன் முக்தியின் சொத்தை அளிப்பதற்காக சிவ தந்தை வந்திருக்கின்றார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகின்றீர்கள். அதுவும் ஒரு முறை அல்ல, பல முறை நாம் இந்த முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அடைந்திருக்கின்றோம். நீங்கள் முக்தியிலிருந்து ஜீவன் முக்தி, பிறகு ஜீவன் பந்தனத்தில் எண்ணிலடங்கா முறை வந்துள்ளீர்கள். நாம் ஆத்மா பாபாவின் குழந்தைகளாகிய நமக்கு நிறைய படிப்பினைகளை கொடுக்கின்றார் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இறைவனே நமக்கு ஆசிரியராக இருந்து பாடம் கற்பிக்கின்றார். கூடவே பல லெசன்ஸ், அனுபவம் அப்படிங்கிற பாடம், படிப்பினையும் கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் துக்கத்தில் இறைவனை நினைத்தீர்கள். ஆனால் இறைவன் யார் என்று அறிந்து கொள்ளவே இல்லை. இப்பொழுது என்னை எப்படி நினைக்க வேண்டும்? நினைத்தால் உங்களுடைய விகர்மங்கள் எவ்வாறு விநாசமாகும் என நான் உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை கொடுத்துள்ளேன். இதுவரை எவ்வளவு பாவ கர்மங்கள் நடந்திருக்கின்றது என்பது தனது கணக்கு வழக்கை சோதித்தால் அவரவர்களுக்கு தெரியும். யார் சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்றாக தெரியும். மனிதர்களுக்கு சேவையில் ஆர்வம் இருக்கின்றது. தங்களுக்குள் கலந்து ஆலோசித்து மனிதர்களின் வாழ்க்கையை வைரம் போல மாற்றுவதற்காக கிளம்புகின்றார்கள். இது எவ்வளவு பெரிய புண்ணிய செயலாகும். இதில் செலவாகுமே, நம்ம சேவைக்கு போனால் நிறைய செலவாகுமே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. வைரம் போன்று மாற்றுவதற்காக தந்தையை நினைக்க வேண்டும். புஷ்பராகம், மரகதம் போன்ற பெயர்கள் தேவதைகளாகிய உங்களுடையதே. அதை சுருக்கமாக புஷ்பா அப்படின்லாம் வச்சுக்கிறாங்க. மரகதம்னு அப்படியே ஃபுல் பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து அந்த 8 அஷ்ட ரத்தினங்கள் சொல்லுவாங்களே, அது அந்த முத்து, ரத்தினம், புஷ்பராகம், வைரம், வைடூரியம், இதெல்லாம் வந்து லேடிஸ்க்கெலாம் அந்த பேரை வச்சுக்கிறாங்க. ஆனால் வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து அஷ்ட ரத்தினங்களை குறிக்கக்கூடிய விஷயங்களாகும். அதனால் இந்த புஷ்பராகம், மரகதம் போன்ற பெயர்கள் தேவதைகளாகிய உங்களுடையது தான். நீங்கள் எவ்வளவு நினைக்கின்றீர்களோ அவ்வளவு வைரம் போன்று மாறிவிடுவீர்கள். சில பிரதர்ஸ்க்கு தான் இந்த மாணிக்கம், முத்து அந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிலருக்கு நீலாம்பரி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, இல்லாட்டி நீலிமா அப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அந்த அஷ்டரத்தினங்களில் ஒரு கல். மாணிக்கம், புஷ்பராகம் அந்த மாதிரி நாம் ஆகணும். 9 ரத்தினங்கள், ஒருத்தர் வைரம், அது ஷிவ், மீதி 8 பேரை நாம் அந்த மாதிரி வேல்யூபிளாக, மதிப்பு வாய்ந்தவர்களாக மாற வேண்டும் அல்லவா? யாருக்காவது தோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அஷ்டரத்தினங்கள் மற்றும் வைரம் சேர்ந்து நவரத்ன மோதிரத்தை போட சொல்கிறாங்க. இந்த நவரத்ன மோதிரங்கள் போடும் பொழுது தோஷ நிவர்த்தி ஆகும். நவரத்ன மாலை அணிய சொல்கிறாங்க, நவரத்ன மோதிரம் போட சொல்கிறாங்க. அதுவும் ஒரிஜினலாக இருந்தால் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் அதனால் தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்ட்டு. ரொம்ப பெரிய தோஷம் இருந்தால் நவரத்னம் மோதிரம் போட சொல்கிறாங்க.
பக்தி மார்க்கத்துல நிறைய மந்திரங்களை ஜெபம் செய்றாங்க. கற்றுக் கொடுக்கின்றார்கள். இந்த இப்போ மரண தருவாயில இருக்கும் பொழுது மகா மிருத்யுஞ்சய் மந்திரம், அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம், நிறைய மந்திரங்கள்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. இங்கேயோ அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரே மந்திரம் தான், மன்மனாபவ. மனதினால் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இறைவன் ஒருவரே மனிதரிலிருந்து தேவதையாக அல்லது முக்தி, ஜீவன் முக்தி பெறுவதற்கான ஒரு மனிதனை தேவதையாக்கணும், முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கணும். இது எல்லாம் இறைவன் செயல். எல்லாருக்கும் அவரால் தான் கொடுக்க முடியும். இதற்கு என்ன செய்யணும்? தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். கஷ்டப்படக்கூடிய விஷயம் இதுல எதுவுமே இல்லை. எனக்கு ஏன் நினைவு இருப்பதில்லை என யோசிக்க வேண்டும். முழு நாளில் இவ்வளவு நேரம் மட்டுமே நினைவு செய்தேன். இந்த நினைவில் இருந்தால் நாம் சதா ஆரோக்கியமாகவும் நோயற்றவர்களாகவும் மாறுவோம். என்றால் ஏன் நமது சார்ட்டை வைத்து சுய முன்னேற்றம் அடையக்கூடாது? பலர் 2 நாட்கள் 4 நாட்கள் சார்ட் எழுதிவிட்டு பிறகு மறந்து போகின்றார்கள். வேறு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் எளிமையான விஷயமாகும். புதிய உலகத்திற்கு சத்தியுகம் என்றும் பழைய உலகத்திற்கு கலியுகம் என்றும் பெயர். கலியுகம் மாறி சத்தியுகம் வரும். மாறும் பொழுதுதான் நான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். அதாவது சங்கம யுகத்துல அதே நிராகாரமான சிவ தந்தை பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி நம்மை படிக்க வைத்து கொண்டு இருக்கின்றார் என்பதில் பல குழந்தைகளுக்கு உறுதியான தீர்மானமான நம்பிக்கை இல்லை. டவுட் இருக்கு. அட பிராமணன்னு பாபா நினைச்சிட்டு இருக்கிறாரு, ஆனா டவுட் படலாமா? பேரண்ட்ஸ் மேல டவுட் பண்ணா எங்க போறது? பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் என அழைக்கப்படுகின்றார்கள். வெளியில சொல்லிக்கிறாங்க தன்னை பிரம்மா குமார் பிரம்மா குமாரின்னு. அதனுடைய பொருள் என்ன? அங்க என்ன சொத்து கிடைக்கும்? ஏதாவது பிராப்தி கிடைக்கும் பொழுதுதான் தத்தெடுக்கப்படுகின்றார்கள். நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் ஆவீர்கள். பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளாக ஏன் மாறி இருக்கின்றீர்கள்? உண்மையிலே மாறி இருக்கின்றீர்களா? அல்லது யாருக்காவது சந்தேகம் இருக்கின்றதா? மகான் சௌபாகியசாலி குழந்தைகள் யாராக இருந்தாலும், கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் தன்னை பிரம்மா குமார் பிரம்மா குமாரி என நினைப்பார்கள். அதாவது ஒரு சகோதரத்துவம் இருக்கும். உறுதியான நிச்சய புத்தி இல்லை என்றால் இந்த கணவன் மனைவி என்ற பார்வை மாறுவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது. மகான் சௌபாகியசாலி குழந்தைகள் நானும் இறை மாணவன், இவங்களோ இறை மாணவர்கள், அப்ப சகோதரன் சகோதரி ஆகிவிட்டோம் என உடனே புரிந்து கொள்கின்றார்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த தைரியத்தை செயல்படுத்த முடியும். தூய்மையான வாழ்க்கைக்கு ஆத்ம உணர்வு அடிப்படை ஆகும். எந்த அளவு ஆத்ம உணர்வில் இருக்கின்றார்களோ அவர்கள் தைரியமா தூய்மையாக இருப்பார்கள். அனைவரும் சகோதரர்கள்தான். ஆத்மான்னு பார்க்கும் பொழுது ஆத்மா பாயி பாயி, யூனிவர்சல் பிரதர்ஹுட் தான். ஆனா எப்ப சரீரத்துல வருமோ அப்ப பிரம்மா குமார் பிரம்மா குமாரி என்று மாறுவதனால் சகோதரன் மற்றும் சகோதரியாக ஆகிவிடுகின்றார்கள். சிலர் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பார்கள். இருப்பினும் எதிலாவது புத்தி செல்கின்றது. கர்மாதீத நிலையை அடைய
நேரமாகின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் குஷி என்பது இருக்க வேண்டும். எந்த சச்சரவும் இருக்கக்கூடாது. ஆத்மாக்களாகிய நாம் பழைய உடலை விட்டுவிட்டு இப்பொழுது தந்தையிடம் செல்கின்றோம். நாம் எவ்வளவு நடித்திருக்கின்றோம் இந்த பூலோகத்தில். இப்பொழுது நாடகம் முடியப் போகின்றது. சக்கரம் முடியப் போகின்றது. இவ்வாறு தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பேசிக்கொண்டு இருக்கின்றீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். மேலும் எதுவரை நாம் லக்ஷ்மி நாராயணனை மணப்பதற்கு தகுதி அடைந்துள்ளோம் என தன்னுடைய நடத்தையை பார்த்து கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது சிறிது நேரத்தில் பழைய உடலை விட வேண்டும் என புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகின்றது. நீங்கள் நடிகர்கள் அல்லவா? தன்னை நடிகர் என்று புரிந்து கொள்கின்றீர்கள். முன்பு புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது ஞானம் கிடைத்திருக்கின்றது என்றால் உள்ளுக்குள் மிகுந்த குஷி என்பது இருக்க வேண்டும். பழைய உலகத்தின் மீது வைராக்கியம், வெறுப்பு வர வேண்டும். அது வந்தால் தான் பழைய உலகத்துலேருந்து நங்கூரம் எடுப்பீங்க. இல்லாட்டி அங்கேயே போயிட்டுருக்கோம் அட்டாச்மெண்ட்டு. அப்போ நம்ம எவ்வளோதான் ஞானம் யோகம் கிளாஸ் கேட்டுட்டு இருந்தாலும் வருஷம் ஆனாலும் அங்கேயே தான் இருப்போம். பேட்ரி சார்ஜே ஆகிருக்காது. அதனால தான் பழைய உலகத்தின் மேலே வைராக்கியம் வரணும். அந்த நங்கூரத்தை புத்தியின் மூலமாக எடுத்துருங்க. மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எல்லையற்ற சந்நியாசிகள், ராஜயோகி. இந்த பழைய உடலை புத்தியினால் சந்நியாசம் செய்ய வேண்டும். இந்த உடம்புல இருந்தால் தான் அந்த மகா வாக்கியங்களை கேட்க முடியும். இந்த மகா வாக்கியங்களை மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியும். சிவ தந்தையை பார்க்கவும் முடியும். சேவைகளை செய்யலாம். ஸ்ரீமத் படி நடக்கலாம். புருஷார்த்தம் பண்ணுறதற்கு இந்த உடல் மிகவும் இன்றியமையாதது ஆகும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உடல் இருந்தால் தான் புருஷார்த்தம் பண்ண முடியும், சேவையும் பண்ண முடியும். ஆனால் இந்த உடல் மேலே அட்டாச்மெண்ட்டில் போகக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் விடுபட்டு இருக்கணும். இந்த பழைய உடலை புத்தியின் மூலமாக சந்நியாசம் செய்ய வேண்டும். இதனுடன் புத்தியை 24 மணி நேரம் உடம்பை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஆத்மா புரிந்து கொள்கின்றது, நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா. புத்தியினால் பழைய உலகம், பழைய உடலை சந்நியாசம் செய்கின்றோம். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் வீடு திரும்ப வேண்டும். சென்று தந்தையை சந்திக்க வேண்டும். அவரும் நம்மளுக்காக 5000 வருடங்களாக காத்துட்ருக்கிறாரு. வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸை போய் வீட்டில் தானே மீட் பண்ணணும். இங்கே வழியில் பார்த்துட்டேன், அது போதுமா? எங்கள் வீட்டுக்கே வந்திருந்தாங்க அப்பா அம்மா, இப்போ எதுக்கு நான் அவங்க வீட்டுக்கு போய் நான் பார்க்கணும் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா? நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பேரண்ட்ஸு விசிட் பண்ண வந்திருக்கலாம். ஆனால் அவங்க இருக்கிற இடத்துக்கு போனால் தான் அந்த தாய் வீட்டோட அருமையை புரியும். அதனால என்ன பண்ணுங்க, பாபா இப்போ நம்ம கூட இருக்கிறாரு. இருந்தாலும் தாய் வீடுன்னா அது ஒரு தனி சிறப்பு தானே. அங்கே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, வாங்க அப்படின்னு பாபா கூப்பிட்றாரு. போகலாமா? போ விட்டா இப்போ கிளம்பிடுவோம். ஆனால் ஆத்மாவை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு, அது சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்றாரு. ஒரு தந்தையை நினச்சாதான் ஆத்மா க்ளீன் ஆகும். வேற யாராவது நினச்சா இருக்கிற பாவக்கரை இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாவக்கரை படிந்து விடும். அதனால நாம் கடவுளை மட்டும் நினச்சா போதும். வீட்டுக்கு போகிற டைம் நெருங்கி விட்டது. நிச்சயமாக நினைவு வரும். பிறகு நாம் சதா சிவ தந்தையை நினச்சிட்டே இருந்தோம்னா ஆத்மா க்ளீன் ஆகிடும். ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இல்லாட்டி நடுவில் தரம்ராஜ்புரி கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் பிடிச்சிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தண்டனைலாம் இருக்கும்.
அந்த பாவக்கரைகள்லாம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பனிஷ்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு பனிஷ்மெண்ட்லாம் அனுபவிச்சுட்டு மேலே போனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மூலையில் இடம் கிடைக்கும் பரந்தாமத்தில். சரி எப்படியோ கீழே வந்தால் போதும்னு வந்து பார்த்தா நம்ம கூட இருந்தவங்களாம் பெரிய பதவியில் இருப்பாங்க. சரியாக படிக்கலை, யோகா பண்ணல, அதனால ஒரு சின்ன பதவி கொடுப்பாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அது ஒழுங்காக இப்போவே என்ன பண்ணலாம், புருஷார்த்தம் பண்ணலாம்ல. இப்போ நம்மளுக்கு டைம் இருக்குது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம கடவுளை நினைக்கணும், அவ்வளோதானே. கொஞ்சம் நினச்சி ஆத்மாவை க்ளீன் செஞ்சுக்கலாம். ஒரு சிவ தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். சப்போஸ் மற்றவங்கள நினச்சோம் அப்படின்னா அது பாவக்கரை சேரக்கூடிய காரணத்தினால தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். மேலும் பதவியும் குறைந்துவிடும். நல்ல நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை அடைந்து காட்டுவோம் என தனக்குத்தானே உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றார்கள். அவ்வாறே இங்கேயும் தந்தையிடமிருந்து முழுமையான ராஜ்ய பாக்கியத்தை அடைந்து காட்டுவோம் என ஒவ்வொருவரும் இந்த எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். அவர்களின் நடத்தையும் அவ்வாறே இருக்கும். இன்னும் போக போக முயற்சி செய்து செய்து முன்னேறி செல்ல வேண்டும். தினந்தோறும் மாலையில் தன்னுடைய நிலையை சோதித்து கொள்ளும் பொழுது அந்த நிலை ஏற்படும். பாபாவிடம் ஒவ்வொருவரின் செய்திகளும் வந்திருக்கின்றது அல்லவா. பாபா ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சிலரை பார்த்து உங்களுக்கு அது தெரியவில்லை என கூறிவிடுகின்றார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணரை போன்று முகம் தெரிவதில்லை. நடத்தை, உணவு போன்றவைகளை பாருங்கள். எங்கே சேவை செய்கின்றீர்கள், பிறகு எவ்வளவு மாறுகின்றீர்கள். நாம் ஏதாவது செய்து காட்ட வேண்டும் என்று மனதிற்குள் நினைக்கின்றார்கள். இதில் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக தனது அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக படிக்க வேண்டும். ஒருவேளை ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் உயர்ந்த பதவியும் பெற முடியாத, இப்பொழுது தேர்ச்சி அடையவில்லை என்றால் ஒவ்வொரு கல்பத்திலும் தேர்ச்சி அடைய முடியாத, நாம் எந்த பதவியை அடைய தகுதி பெற்றிருக்கின்றோம் என்பது கூட உங்களுக்கு காட்சிகளாக கிடைக்கும். தங்களுடைய பதவியின் காட்சியும் கிடைக்கும். ஆரம்பத்தில் காட்சிகள் கிடைத்தன, பிறகு வெளியில் கூறுவதற்கு பாபா தடை விதித்து விட்டார். சில பேருக்கு நீங்க வேலைக்காரங்க பதவி தான் அப்படின்னு சொன்னா அவங்க இதுக்கா நான் முயற்சி பண்ணணும், அதுக்கு நான் பேசாம வீட்டிலே இருந்திருக்கலாமே அப்படிலாம் தோண ஆரம்பிச்சுது ஆரம்ப காலகட்டத்தில். சத்தியத்தில் வேலைக்காரங்க ஆகிறதுக்கு நாம் எதுக்கு இவ்வளோ தியாகம் தபஸ்யாலாம் பண்ணணும் அப்படின்ட்டு புருஷார்த்தத்தை விட்டுட்டாங்களாம். இவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு வேலைக்காரங்க பதவி தான். எதனாலன்னா இந்த புருஷார்த்தத்தை விட்டாங்கல்ல, அதனால. புரியுதுங்களா? அதனால பாபா என்ன பண்ணிட்டாரு, இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்களே அது உண்மையாக தான் இருந்தது. ஆனால் அதனால தான் இவங்க புருஷார்த்தம் பண்ணாமல் போனது கூட ஒரு காரணமாக அமைகிறதுனால நீங்கள் காட்சியும் பார்க்க வேணாம், அது யாருக்கும் சொல்லவும் வேணாம். ஒருவேளை பார்த்தா கூட இது யாருக்கும் சொல்லாதீங்க. ஏன்னா அது தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. அவங்க ஒழுங்காக முயற்சி பண்ணிட்டு அப்படியே கடைசி வரைக்கும் பிகேவாக இருந்தால் இந்நேரம் பெரிய பதவி கிடைச்சிருக்கும். இங்கே வேலைக்காரங்க ஆக போகிறாங்க அப்படின்றது டிரான்ஸில் தெரிஞ்சு அது சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க பாபா விட்டு போயிட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி டிரான்ஸில் போகக்கூடிய அந்த சகோதரிகளெல்லாம் நிறுத்திட்டாரு. அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பாபா தடை விதித்து விட்டார். கடைசியில் நாம் எப்படி மாறுவோம் என்பது தெரிய வரும். அப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாத கல்ப கல்பத்திற்கு இந்த நிலை ஏற்படும். டபுள் கிரீடம் உடையவர்கள் டபுள் பாக்கியத்தை எடுக்க முடியாத, இப்பொழுது முயற்சி செய்வதற்கு நிறைய நேரம் இருக்கின்றது.
திரேதா யுகத்துல கடைசி வரைக்கும் வரக்கூடிய அந்த சத்தியுகத்துல ஆரம்பிச்சு திரேதாயுகம் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து பேரரசர்கள், சிற்றரசர்களோடைய கவுண்ட் தான் 16,108. இந்த மாலை உருவாகணும். அது வரைக்கும் பாபா வெயிட் பண்றாரு. இங்கே நரனிலிருந்து நாராயணனாக ஆகுவதற்கு முயற்சி செய்வதற்காக நீங்கள் வந்துள்ளீர்கள். குறைந்த பதவியின் காட்சி கிடைக்கும் பொழுது அந்த சமயத்துல வெறுப்பு ஏற்படும், தலைகுனிவு கூட ஏற்படும். நாம் ஒன்றுமே முயற்சி செய்யவில்லையே என்று அவங்களுக்கு ஃபீலிங்ஸ்ல வந்துடுறாங்க. அதனாலதான் இது யாருக்கும் அவுட் பண்ணக்கூடாது, வேணாம். அவங்கவுங்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். கடைசி வரைக்கும் அவங்க என்ன பதவி அடைய போறாங்கன்னு தெரியாமலே போனா கூட பரவாயில்ல. நம்ம நடுவுல போயிட்டு உனக்கு இந்த பதவி தான் அப்படின்னு சொன்னா அது மனசு கஷ்டப்படுறாங்கல்ல. அதனாலதான் அந்த டிரான்ஸ்ல போய் சொல்றதை நிறுத்திட்டாரு. பாபா சொல்றாரு, நீங்க சார்ட் வைங்க, யோகா பண்ணுங்க, அப்படியே போயிட்டே இருக்கலாம். நம்ம லைஃப் ஒரு நாள் வரும், உண்மையை நம்மளுக்கு தெரியதான் போகுது. அவசரப்படக்கூடாது. அதனாலதான் பாபா எந்த குழந்தைகள் வந்தாலும் அவங்களுடைய போட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்றாராம். குழுவாக சேர்ந்து போட்டோவாக இருக்கலாம். குழுக்களை அழைத்து வருகின்றீர்கள் அல்லவா? நம்ம மதுபனுக்கெல்லாம் போனா ஒரு குல்தஸ்தா ரெடி பண்ணி தானே கூட்டிட்டு போறோம். பிறகு அதுல தேதி, நெகட்டிவ் அனைத்துமே இருந்திருக்க வேண்டும். அப்புறம் அடுத்த வருஷம் இதுல எத்தனை பேர் பிகேவா இருக்கிறாங்கன்னு பாப்பாராம். அதனால அந்த நெகட்டிவ் கூட வச்சுக்கோங்க. குரூப் போட்டோவோட நெகட்டிவ் அந்த காலத்துல அப்படிலாம் இருக்கும்ல, அந்த நெகட்டிவ்ல இருந்து பிரிண்ட் போட்டுக்கலாம். யார் விழுந்தார்கள் என பாபா கூறிக்கொண்டே இருப்பார். பாபாவிடம் அனைத்து செய்திகளும் வருகின்றன. பாபா தெரிவித்து கொண்டே இருப்பார். எத்தனை பேரை மாயாய் இழுத்து கொண்டு போய்விட்டது, எத்தனை பேர் மடிந்து விட்டார்கள் மாயாவிடம். பெண் குழந்தைகள் கூட பலர் விழுகின்றார்கள், ஒரேடியாக கெட்ட நிலையை அடைகின்றார்கள். அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன்னா மாயை யாருக்கு வேணாலும் வரும். ஆகவேதான் பாபா குழந்தைகளை எச்சரிக்கையாக இருங்கள் என்கின்றார். மாயை ஏதாவது ஒரு ரூபத்தை ஏற்று பிடிக்கின்றது. யாருடைய பெயர் ரூபத்தையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு பாபா அதுக்கு தான் சொல்றாரு. நல்லது, இந்த கண்களால் பார்க்கின்றீர்கள், ஆனால் புத்தியில ஒரு சிவ தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். மூன்றாவது கண் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே பாபாவை பாருங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள், தேக உணர்வை விட்டு கொண்டே செல்லுங்கள். கண்கள் கீழே பார்த்து கொண்டும் யாரிடமும் பேசக்கூடாது. சில பேர் ஐ டு ஐ கான்டாக்ட் வைக்க மாட்டாங்க, கீழே பார்த்துக்கிட்டு பேசுவாங்க, சைடில் பார்த்துக்கிட்டு பேசுவாங்க. ஏங்க எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து பேசுங்க அப்படின்னா அது கோழைத்தனம். கீழே எதுக்கு பார்க்கணும், நேராக பாருங்க. பாபா என்ன சொல்றாரு, நெத்தியை பார்த்து பேசுங்க. ஐ டு ஐ கூட வேணாம், நெற்றி டு நெற்றி பாருங்க, அங்கதான் ஆத்மா இருக்கு, ஆத்மாவை பார்த்து பேசுங்க, கீழெல்லாம் பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதுல வீக் சோல் தான் அப்படி கீழே பார்ப்பாங்க. நீனு அவ்வளோ வீக் சோல் ஆயிட்டீங்க, அதனால கீழே பார்த்துட்டு மற்றவங்க கிட்ட எதுக்கு பேசணும், தைரியமா பேசுங்க. உங்க கூட துணைக்கு பாபாவை கொண்டா கூட வச்சுக்குவாங்க தைரியத்துக்கு. ஆனா நெத்தியை பார்த்து பேசுங்க. அவங்க நெத்தியை பாருங்க, ஆனா நம்மளுடைய புத்தியோட தொடர்பு சிவ தந்தையிடம் இருக்க வேண்டும். தன்னுடைய இனிமையான சிவ தந்தையோட புத்தியை இணைக்க வேண்டும். அப்புறம் எதிரில் இருக்கிற ஆத்மாட்ட பேசலாம். இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள நினைங்க, இது கூடிய விரைவில் சுடுகாடு. கூடிய விரைவில் என்ன, இப்பவே இது சுடுகாடு தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரும். இதோட ஏன் நம்மளுக்கு தொடர்பு? சுடுகாட்டை பார்த்தா பயம்தானே வரும். சுடுகாட்டில் எப்படா இங்கேருந்து கிளம்பலான்னு தானே தோணும். ஆனால் எப்படி இந்த பிகேஸ்கே இந்த சுடுகாட்டுக்கு மேலே எவ்வளோ அட்ராக்ஷன் எப்படி வருதுன்னு தெரியல, பாபாக்கே புரியல. அங்கே சத்தியத்துக்கு வாங்கன்னா அது என்னது, சிவாலயம்.
அங்க வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. இந்த சுடுகாடு வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு. அதை கடைப்பிடித்து அதன்படி நடக்க வேண்டும். இந்த சுடுகாட்டுல எழுந்து ஆகணும். வேற வழி இல்ல. எதுக்காக இருக்கிறோம்? ஆத்மாவ கிளீன் பண்றதுக்காக இருக்கிறோம். பேட்டரிய சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக. அப்புறம் இந்த நடைப்பிணங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உயிர் குடுத்து, அவங்களுக்கெல்லாம் ஆத்மான்னு புரிய வச்சு, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. இதையும் கொஞ்சம் செய்யணும். அதுக்காக தான் இந்த உடம்புல நம்ம இருக்கிறோமே தவிர, சுடுகாட்ட பிடிச்சு நாம இந்த சுடுகாட்டுல இல்ல. சரிங்களா? அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்பதான் வைராக்கியம் வரும். குழந்தைகளாகிய நீங்கள் பட கண்காட்சியை புரிய வைக்கும் பொழுது, 1000 முறைகள் வாயிலிருந்து பாபா, பாபா, பாபா என்று வர வேண்டும். யார் சொல்றாங்க? பாபா சொல்றாரு, பாபா சொல்றாரு அப்படின்னு அந்த எக்ஸிபிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அவர் பேர 1000 முறைக்கு யூஸ் பண்ண சொல்றாரு. பாபாவை நினைப்பதால் உங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்? என்னை மட்டும் நினைத்தால் விக்ரமங்கள் அழியும் என சிவ தந்தை கூறுகின்றார். இந்த பாபானா யாரு? சிவ தந்தை தான். சிவ பாபாவை நினைவு செய்தால், சிவ தந்தையை நினைவு செய்தால், தமோ பிரதானமான ஆத்மா சத்தோ பிரதானமாக மாறும். பிளாக் டைமண்ட் ஃப்ளாலெஸ் டைமண்டாக மாறும். என்னை நினைவு செய்யுங்கள் என சிவ தந்தை கூறுகின்றார். இதை மறக்காதீர்கள். பாபாவிடமிருந்து மன்மனாபவ என்ற டைரக்ஷன் மந்திரம் கிடைத்திருக்கின்றது. இந்த பாபா என்ற வார்த்தையை நன்கு நினைத்து கொண்டே இருங்கள் என பாபா கூறுகின்றார். அப்பான்னு நினைங்க. ஆஸ்தி கொடுப்பாரு. முழு நாளும் பாபா பாபா. ஹிந்தியில பாபா, தமிழ்ல அப்பா. அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. வேற எந்த விஷயமும் வேணாங்க. இப்ப அடுத்து எங்க போகணும்? வீட்டுக்கு போகணும். அப்பாவை போய் பார்க்கணும். போதும், மனுஷங்களை பார்த்துட்டோம்ல. 5000 வருஷம் அடிக்க கூட பட்டாச்சு 63 பிறவியில. இனிமே இந்த உலகத்து மேல பற்று வைக்க கூடாது. ஒரு வைராக்கியம் வரணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சுடுகாடு தான். நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகணும். அப்பா அம்மாவை நினைக்கணும். நம்பர் 1 முக்கியமான விஷயம் இதுதாங்க. முதல்ல அவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். பாபா பக்தியில நாயன்மார்களுக்கெல்லாம் அவ்வளோ செஞ்சிருக்காரு. இத்தனைக்கும் அருள் ரோல் தான் ப்ளே பண்ணாரு. இப்ப நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? ஹெல்ப் பண்ண மாட்டாரு? கண்டிப்பா பண்ணுவாரு. ஆனா அவரை புரிஞ்சிட்டாதான் பண்ணுவாரு. இதுலதான், புரிஞ்சுக்கிறதுலதான் நிறைய நன்மைகள் இருக்கின்றன. நம்ம கூட நம்மளை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ல. அது மாதிரி சிவபாபா கூட எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கிடைக்கும். இந்த 84 பிறவிகளுடைய சக்கரத்தை தெரிந்து கொள்வது மிகவும் எளிதாகும். குழந்தைகளுக்கு பட கண்காட்சிகளால் புரிய வைப்பதற்கு நிறைய ஆர்வம் என்பது இருக்க வேண்டும். ஒருவேளை எங்கேயாவது புரிய வைக்க முடியவில்லை, சில சமயம் திணறல் வந்துடுது. அவங்க ஏடாகூடமா சில பேர் கேள்வி கேட்பாங்க. புரிய வைக்க முடியல நம்மளுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுச்சுவேஷன்ல நாங்கள் எங்கள் சீனியர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை அவங்கள கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்ல. ஏனென்றால் இது கூட பள்ளிக்கூடம் தானே. இதில் சிலர் குறைவாகவும் சிலர் அதிகமாகவும் படிக்கின்றார்கள். இவ்வாறு கூறுவதில் தேக அபிமானம் வரக்கூடாது. நான் பெரியவங்களை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க? அப்போ நீங்கள் சின்னவங்களான்னு கேட்பாங்களே. அது எப்படி நம்மளை சின்னவங்கன்னு சொல்கிறது அப்படின்னு ஒரு ஈகோ வரும்ல. அந்த ஈகோலாம் தூக்கி போடுங்க. அவங்கள பீக்கி ஆக்கணும். இது மட்டும் தான் நம்மளுக்கு எய்மாக இருக்கணும். புரியலன்னா கேட்டு சொன்னால் தப்பு கிடையாதுங்க. நாமளா ஏதாவது சொல்லி அவங்க அதனால தெளிவு அடையல, அப்புறம் கிளாஸ்க்கே வர்றது நின்று போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம பெரியவங்களை கேட்டு சொல்கிறது தப்பு இல்லை தானே. எங்கே பெரிய சென்டர் இருக்கின்றதோ அங்கு பட கண்காட்சிகள் அடிக்கடி வைக்கணும். சொர்க்கத்தின் நுழைவு வாயில் என்ற சித்திரங்களை வைத்திருக்க வேண்டும். நாம் சொர்க்கத்தின் வாயிலை திறந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த போர் நடைபெறுவதற்கு முன்பாகவே உங்களின் ஆஸ்தியை அடையுங்கள் அப்படின்னு சொல்லுங்க.
கோவில்களுக்கு தினந்தோறும் செல்வது போல நீங்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். சித்திரங்கள் வைத்திருப்பதால் புரிய வைப்பது எளிதான விஷயமாகும். நாம் நமது பாடசாலையை எப்படி சித்திரக்கூடமாக மாற்றுவது என முயற்சி செய்யுங்கள். ஆர்ட் கேலரி மாதிரி மாத்துங்க. ஆடம்பரமா இருந்தாதான் இந்த காலத்து மனுஷங்க வராங்க. எல்லாம் ஒரு ஷோ பார்க்குறாங்க. எளிமையா இருந்தாக்கா மதிப்பே கிடையாது. கொஞ்சம் ஷோ காட்டுங்க, தப்பே கிடையாது. எப்படியோ வந்தா போதும் அப்படின்றாரு. வைகுண்டத்திற்கு போவதற்காக ஒரு வழி, ஒரு வினாடியில புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி. தமோ பிரதானமானவர்கள் யாருமே வைகுண்டத்திற்கு போக முடியாது. ஆத்மாவை கிளீன் பண்ணாம சத்தியுகத்துக்கு வர முடியாது. புது உலகத்திற்கு போவதற்கு சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். அங்க சாத்வீக குணம் இருக்கணும். சாத்துனா 7, அந்த 7 கோர் வேல்யூஸ் அது ஆத்மால நிறைஞ்சு இருந்தாதான் சத்தோ பிரதானமாக மாறி சத்தியுகத்துல செல்ல முடியும். இதுல ஒரு பைசா செலவு கிடையாது. குணங்களை கொண்டுட்டு வர்றதுக்கு என்ன செலவு இருக்கு? இந்த கோவிலுக்கு, சர்ச்சுக்கு இதெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. நீங்க வீட்டில் இருந்துக்கிட்டே பாபா பாபான்னு நினச்சி நினச்சி என்ன பண்ணலாம்? ஆத்மாவை தூய்மை செய்யலாம். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்னு நம்ம அகத்தியர் சொல்லியிருக்காரு. அவர் 18 சித்தர்களில் ஒருத்தர். அவர் சீனியர் அந்த 18 சித்தர்களில். அவர் என்ன சொல்லியிருக்காரு? மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. மனதை நாம் செம்மையாக வச்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ளீனாக வச்சுக்கணும். மனசில் சுத்தமான எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கணும், பியூர் தாட்ஸ் இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி நெகட்டிவ் வேஸ்ட்லாம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மந்திரம்லாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய எண்ணங்கள் சித்தியாகும். நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் என நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அவரை நினைச்சா போதுங்க, எல்லாமே சரி பண்ணிடுவாரு. சிம்பிளான வழி. எப்பவுமே சிம்பிளா இருந்தா யாருக்கும் புரியாதுல்ல. அதனால இந்த எளிமையான விஷயத்த புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நாடக சக்கரத்துல மிகப்பெரிய கேட் ஒன்று வைக்கணும். கேட்வே டு ஹெவன் அப்படின்னு பேரை கூட வைக்கலாம். ஸ்வர்க்கத்தின் கேட்டு எவ்வாறு திறக்கின்றது என்பது தெளிவாக காட்ட வேண்டும். அப்ப நரகத்தோட கேட்டு மூடி இருக்கணும். அவங்க சொர்க்கத்தோட காட்சியெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நரக வாசலே இருக்காது. இது சொர்க்கத்துல நரகத்தின் பெயர் இருக்காது. கிருஷ்ணரை எவ்வளவு நினைக்கிறாங்க, ஆனால் அவர் நரகத்துல வராரா சொர்க்கத்துக்கு வராரா? சொர்க்கத்துக்கு வராரு. அவரோட வருகை தானே சொர்க்க வாசல் திறக்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசியில கிருஷ்ணரை தானே சொர்க்கத்துக்கு வராரு அப்படின்னு சொல்றாங்க. பெருமாள் வராரு அப்படின்னு. சிவனா வராரு. அவரு சொர்க்க வாசலை திறந்து வச்சுட்டு ரிப்பன் கட் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. சிவாலயமே அவருடையதான். ஆனா அங்க வரல அவரு. சத்தியுகம் திரேதாயுகத்துல மறைத்தல் வேலை செய்யறாரு. துவாபரிகம் கலியுகத்துல என்ன பண்றாரு? அருளல் ரோல் பிளே பண்றாரு. சங்கம் யுகத்துல படைத்தல், காத்தல், அழித்தல், மொத்தம் 5 தொழில். சங்கம் யுகத்துல முத்தொழில் புரிகிறாரு. கிருஷ்ணரையும் யாருக்கும் தெரியாது, கடவுளையும் யாருக்கும் தெரியாது. ஆனா உலகமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க இந்த காலத்து மனுஷங்க. பகவான் மீண்டும் நமக்கு ராஜ யோகத்தை கற்பிக்கின்றார். இந்த நினைவு இருந்தாலே போதும், நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு நினைக்கணும். நாம இறைவனின் மாணவர்கள் என்ற மகிழ்ச்சியை போதுங்க. காட்லி ஸ்டூடெண்ட் லைஃப் தான் பெஸ்ட் லைஃப். என்ஜாய் பண்ண கற்றுக்குவாங்க ஸ்டூடெண்ட் லைஃப்பை. இதையே நாம் மறக்கணும். ஸ்டூடெண்ட் லைஃப் மறக்கவே கூடாதாச்சு. நம்ம ஜானகிதாதி 104 வயசில் கூட என்ன சொன்னாங்க? நான் இறை மாணவன், காட்லி ஸ்டூடெண்ட் அப்படி தானே சொன்னாங்க. அதனால நம்ம கடைசி வரைக்கும் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு போயிடலாம். இதில் என்ன பிரச்சனை?
நல்ல லைஃப் தானே, என்ஜாய் பண்ணிக்கலாம். அத்தீந்திரிய சுகம்தான். அதனால் ஸ்டூடெண்ட் லைஃப்லேயே இருந்துடலாம். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாய் விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். கலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், முழு நாளும் வாயிலிருந்து பாபா பாபா என்று வந்து கொண்டே இருக்க வேண்டும். பட கண்காட்சிகளில் புரிய வைக்கும் பொழுது குறைந்தது ஒரு மினிமம் எவ்வளோ முறை சொல்லணும்? 1000 முறையாவது பாபா 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 சொல்றாரு, பாபா சொல்றாரு என்று புரிய வைக்க வேண்டும். இந்த நாலேஜ் பாபாவுடையது. சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் சிவ தந்தையுடையது. காட் சிவாவே சொல்றாரு. இப்போ இந்த கீதையிலலாம் கிருஷ்ண பகவானு வச்ச அப்படின்னு சொல்லிட்டு தான் கிருஷ்ணன் சொல்றதே சொல்றாங்க. நாம ஒவ்வொரு முறையும் சிவ பகவானு வச்ச அப்படிலாம் சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சிவ் பாபா சொல்றாரு, அப்படியே பிளட்ல ஊறி போயிருக்கணும். பாபா சொல்றாரு, பாபா சொல்றாரு, அப்படியே 1000 முறை சொல்லணும் அப்படின்றாரு. செகண்ட் பாயிண்ட், இந்த கண்களினால் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்தாலும் ஒரு தந்தையின் நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் பொழுது 3வது கண் மூலமாக ஆத்மானு உணர்ந்து எதிரில் இருக்கிற ஆத்மாவை பார்த்து பேசணும். கீழே பார்த்து பேசாதீங்க. சைடில் பார்த்து கீழே பார்த்து என்ன இது, யாரும் அப்படி செய்யக்கூடாது. கீழே பார்த்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எதிர் ஆப்போசிட் பார்ட்டி அப்படி தான் நினைப்பார். நீங்கள் கீழே பார்த்து பேசுகிறீங்க, குனிஞ்சி அப்படியே பணிவா, அது பணிவு இல்லை, அது பலவீனம். அதனால் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மாவை பார்த்து பேசுங்க. ஆத்மாவின் தந்தையையும் பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நினைங்க, பாபாவை நினைக்கணும், ஆத்மானு புரிஞ்சிக்கணும், எதிரில் இருக்கிற ஆத்மாட்ட பேசணும், அவ்வளோதான். இதை 3 ஒரே நேரத்தில் செய்யணும். அதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தை விலை மதிக்க முடியாத முறையில் பயன்படுத்தக்கூடிய விலை மதிப்பற்ற ரத்தினம் ஆகுக. சங்கம யுகத்தின் ஒரு வினாடிக்கு கூட மிகவும் அதிகமான மதிப்பு இருக்கின்றது. சங்கம யுகத்தின் ஒரு செகண்ட் ரொம்ப காஸ்ட்லியானது. எவ்வாறு ஒன்றுக்கு 1,00,000 மடங்கு கிடைக்கின்றதோ அவ்வாறு சங்கமயுகத்தில் ஒரு செகண்டு நாம் புருஷார்த்தம் பண்ணுறோம், பாபான்னு நினைக்கிறோம், ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவை ஒரு செகண்டு நினச்சா கூட 1,00,000 முறை கடவுளை நினச்சதுக்கு எவ்வளோ பலன் கிடைக்குமோ அவ்வளோ கிடைக்குமா. அதே நேரத்தில் ஒரு செகண்டு வீணடிக்கிறோம் சங்கம யுகத்தில் அப்படின்னா கூட 1,00,000 மடங்கு கசானாவை வீணடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சங்கமயுகத்தோட காலம் வைரம் போன்றது, அதை வீணாக்க கூடாது. ஆகையினால இந்த அளவு கவனம் கொடுத்தீர்கள் என்றால் ஒரு செகண்டு வீணாக்குனா 1,00,000 செகண்டு வீணாக்குறேன் அப்படின்னு அர்த்தம். இதில் கொஞ்சம் அட்டென்ஷன் வைங்களேன். கவனக்குறைவு, கேர்லெஸ்னஸ்னால தான் வீணாகுது. சரி பண்ணிடலாம். இப்பொழுது உங்களிடம் கணக்கு கேட்பவர்கள் யாருமே இல்லை. ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு யார் கேட்க போகிறாங்க? யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அவங்களாம் உங்கள் முன்னாடியே பெரிய ஆளாக நிற்பாங்க. அப்போ என்ன வரும்? மனசில் பக்ஷாதாபம் ஏற்படும். ஐயோ நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்போ தான் தோணும். ஏனென்றால் இந்த சமயத்திற்கு அதிகமான மதிப்பு இருக்கின்றது. இந்த சமயத்தில் இறைவனே நம்ம கூட துணைவனாக இருக்கிறாரு.
சங்கம் யுகத்துல நம்ம ஒரு யோகி வாழ்க்கை வாழ்றோம். கடவுள கூட வச்சுட்டு வேஸ்ட் பண்ண வேணாம்ல. சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமேலாவது டைம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த செகண்ட்லேருந்து நான் என்னுடைய இந்த பொன்னான நேரம், வைரத்துக்கு சமமான நேரத்தை வீணடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உறுதி எடுத்துக்கலாம். யார் தன்னுடைய ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு எண்ணத்தையும் விலை மதிக்க முடியாத முறையில் பயன்படுத்துகின்றார்களோ, அவர்களே விலை மதிக்க முடியாத ரத்தினமாக ஆவார்கள். இந்த அஷ்ட ரத்தினத்துல வரணுமா? ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு தாட், ஒரு சங்கல்பம், சமயம், இது 2த்தையும் யாரு வீணடிக்காமல் இருக்கின்றார்களோ, அவர்கள் அஷ்ட ரத்தினத்துல வரலாம். மிக உயர்ந்த ரத்தினமாக வரலாம். ஸ்லோகன் சொல்றாரு, யார் எப்பொழுதும் யோக யுக்தமாக இருக்கின்றார்களோ, அவர்கள் சக யோகத்தினுடைய அனுபவம் செய்து வெற்றியாளராக ஆகிவிடுகின்றார்கள். யார் எப்பவுமே யோக யுக்தா, யோகியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு யாரையும் கேட்க வேணாம். தானா மற்றவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க. எவ்வளோ நாம யோக யுக்தாக இருக்கின்றோமோ, அவ்வளவு சக யோகத்தினுடைய அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப வெற்றியாளர்களாக நாம் மாறலாம். எல்லாத்துக்கும் யோகா தான் ஒரே வழி. எல்லாம் சரி பண்ணிக்கலாம். சகயோகம் கூட யோகா பண்ணா பாபா நம்மளுக்கு சகயோகிகளை அனுப்பி வைப்பார். அதனால யோகியா இருக்கலாம். யோக யுக்தா இருக்கும் பொழுது சகயோகத்தை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றியாளர்களாகவும் நாம இருக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி.